சிவகங்கை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படித்து வந்த பட்டியலின மாற்றுத்திறனாளி மாணவரை சாதி ரீதியாக துன்புறுத்தி பள்ளியில் இருந்து வெளியேற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, இந்த சம்பவம் பற்றிய முதற்கட்ட தகவல்கள் என்ன? கண்டிப்பாக கடந்த மாதம் தான் 2ஆம் தேதி வாக்குல அந்த கண்ணமங்கலத்தை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், அந்த மாணவன் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியும், இன்னொரு கண்ணு தெரியாது. அவங்க அப்பா பேரு கருப்புச்சாமி, அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க. அதனால அவங்க அத்தை வீட்டுல தங்கி அந்த வீட்டுல படிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே பள்ளியில தலைமை ஆசிரியராக அதே அவரோட வகுப்பாசிரியர் பாத்தீங்கன்னா மணிமேகலை தலைமை ஆசிரியர் பொறுப்பு தலைமை ஆசிரியராக ஒருத்தர் பதவி வச்சுட்டு வராங்க. இந்நிலையில அவர் ஒரு தலித் மாணவர். அவரை அவரோட ஜாதி பேரை சொல்லி அவரை வெளியில உட்கார வச்சிருந்ததாகவும், அதனால பாத்தீங்கன்னா அவர் மேல திருடன் பட்டம் கட்டி அவரை வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி என்னவும் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை அவங்க அப்பா கருப்புசாமி ஒரு லெட்டரா எழுதி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு வந்திருக்கு. அந்த லெட்டரை பார்த்து அவர் மாவட்ட முதன்மை கல்வியாளர் பத்தி அதை பூரா விசாரிச்சு பார்த்ததுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இளையாங்குடி வட்டார கல்வியாளர் அது பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில அந்த குற்றச்சாட்டுனா பொய்ன்னு சொன்ன நிலையில இந்த தலித்து மாணவனை பேரை சொல்லி தலித்து மாணவனு ஜாதியை சொல்லி வெளியே உட்கார வச்சதா சொல்லப்பட்ட சமூகம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின நிலையில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரை வேற கல்விக்கு இந்த அப்பா இதனால வேற ஸ்கூலுக்கு மாற்றுச் சான்றிதழ் வாங்கிட்டு போய் அங்க போய் சேர்த்துட்டாங்க. இந்நிலையில இந்த சம்பவம் மிகப்பெரிய புதகரமா வெடிச்சிருக்கு. அந்த லெட்டர் இப்ப வெளியே வந்த நிலையில அந்த லெட்டர்களை மாவட்ட முதன்மை கல்வி சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. அதாவது அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிச்சு பார்த்த போது அவங்க ஆசிரியர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் தவறான குற்றச்சாட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் அந்த மாணவன் திருப்பியும் அதே ஸ்கூல்ல படிக்க விருப்பப்பட்டா அந்த ஸ்கூல்ல அவரை சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாணவனை தலித் பேரை சொல்லி வெளியே உட்கார வச்ச சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி இளையராஜா. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.